ஹே வேவ்ஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம ப்ளீச்சோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் ஜான்பாக்டோ. இந்த ஜான்பாக்டோ தான் ப்ளீச்ல இருக்கிற எல்லா சோல் ரிப்பர்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபைட்டிங் டூல். அண்ட் இதே ஜான்பாக்டோல இருந்து தான் ஷீகாய், அப்ப நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பன்காயுமே உருவாகும். இந்த வீடியோல நம்ம இந்த ஜான்பாக்டோ என்ன, அது எப்படி உருவாச்சு, அதோட டைப்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாம ஷீகாய், பன்காய் இது எல்லாத்தையும் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க பார்த்துருக்கிறது விப் டிவி. அப்ப சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம சேனல்ல அனிமேட்டடான கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கு. டைம் இருந்துச்சுன்னா அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. சரி வாங்க விப்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜான்பாக்டோனா என்ன? இந்த ஜான்பாக்டோ வந்து ஷினிகமிஸோட ஒன் ஆஃப் த மெயின் ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ்ல யூஸ் பண்ணப்பட்ட ஒரு டூல். ப்ளீச்ல இருக்க எல்லா ரேசஸ்க்குமே ஒரு யூனிக்கான வெப்பன் இருக்கும். சோல் ரிப்பர்ஸ்க்கு ஜான்பாக்டோ, அரன்காஸ்க்கு ரெசரக்ஷன், குவின்சிஸ்க்கு ஷிஃப்ட் அண்ட் நம்ம ஃபுல் பிரிங்கர்ஸ்க்கு ஸ்பிரிச்சுவலி பண்ணோட ஆப்ஜெக்ட்ஸ். ஆனா இந்த வெப்பன்ஸ் எல்லாமே ஒரு டூல்ஸ் மட்டும் இல்ல, இது எல்லாமே அவங்க இன்னர் செல்ஃபோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் நம்ம சொல்லலாம். எல்லா ஜான்பாக்டாவும் அசாவுச்சின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான பிளேட்ல இருந்து தான் உருவாகும். அண்ட் இந்த அசாவுச்சியை சோல் சொசைட்டியோட ராயல் கார்டான ஓஎட் சினிமையா தான் உருவாக்குவாரு. சோல் சொசைட்டில இருக்க எல்லா ஜான்பாக்டாவுமே ஒரு டைம்ல ஓஎட் சினிமையா உருவாக்குன அசாவுச்சில இருந்து தான் உருவாச்சு. இந்த சோல் ரிப்பர்ஸ் எல்லாமே சோல் ரிப்பர் அகாடமில இருக்கப்பே உங்களுக்கு இந்த அசாவுச்சி கொடுப்பாங்க. இந்த சோல் ரிப்பர்ஸ் எல்லாருமே இந்த அசாவுச்சி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது கூட ட்ரெயின் பண்றது மூலமா இவங்களோட சோல் எல்லாமே இந்த அசாவுச்சில இம்ப்ரிண்ட் ஆகும். அண்ட் இந்த இம்ப்ரிண்ட் தான் லேட்டரா ஜான்பாக்டோ சோல்ஸா வரும். ஒரு சோல் ரிப்பருக்கு அசாவுச்சி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க உடம்புல ஜான்பாக்டோட ஸ்பிரிட் இருக்கும். இதை நம்ம டோஷிரோட கேஸ்ல நல்லாவே பார்த்திருப்போம். ஏன்னா டோஷிரோ வந்து ஒரு சோல் ரிப்பர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவனுக்குள்ள ஹுர்னியமா பேசிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப இந்த அசாவுச்சி மூலியமா ஜான்பாக்டோ உருவாகிடுச்சு. பட் இது எல்லாத்துக்குமே ஒரு பேரு முக்கியம். ஆனா அந்த பேரை இன்னொரு ராயல் கார்டு தான் வைப்பாரு. ஆனா அந்த ராயல் கார்டு தான் இச்சிபே ஹோசுபே. இச்சிபே வந்து பாத்தீங்கன்னா சோல் சொசைட்டில இருக்க எல்லா ஜான்பாக்டாவுக்குமே பேர் வச்சுக்கதா சொல்லியிருப்பாங்க. அண்ட் நம்ம ப்ளீச் அனிமில இந்த பேருங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம ஜான்பாக்டோட பேரை லைட்டா மாத்தி கூப்பிட்டா கூட அதோட பவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆல்டர் ஆயிடும். இதுதான் நம்ம யூமிச்சுக்காவோட கேஸ்ல பார்த்திருப்போம். அவன் பர்பஸ் போல அவனோட ஷிகாயோட நேம தப்பாவே கூப்பிடுவான். இதனால அவனோட ஷிகாயுமே ஒரு ஃபால்ஸான ஒரு ஃபார்ம் எடுக்கும். அடுத்து நம்ம ஜான்பாக்டோட டைப்ஸை பத்தி பார்த்துடலாம். ப்ளீச்ல இருக்க எல்லா ஜான்பாக்டாவையும் நம்ம ரெண்டு கேட்டகரிக்குள்ள அடக்கிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பவர் டைப் அண்ட் செகண்ட் ஒன் கீரோ டைப். பவர் டைப் ஜான்பாக்டோ எல்லாமே பிசிக்கல் ஸ்ட்ரென்த் என்ஹான்ஸ் பண்ணும். இதை வந்து நம்ம மோஸ்ட்லி மீடியா ஃபைட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஜான்பாக்டோ வந்து யூஸோட ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரென்த்தை நிறையவே இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஜான்பாக்டோட பவர்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி நம்ம சோல் ரிப்பர்ஸோட பர்சனாலிட்டியை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த பவர் டைப் ஜான்பாக்டோ யூஸ் பண்ற சோல் ரிப்பர்ஸோட பர்சனாலிட்டி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும். உதாரணத்துக்கு இச்சிகோ, ரெஞ்சி, தராக்கி மாதிரி ஆளுங்களாம். அது மட்டும் இல்லாம சிலர் வந்து பவர் டைப் ஜான்பாக்டோ தான் வீக்கஸ்ட்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா ஆக்சுவலா பார்த்தோம்னா ஜான்பாக்டோட பவர் வந்து அதோட யூசரை பொறுத்து தான் இருக்கு. நம்ம ஜான்பாக்டோவை பேஸ் பண்ணி தான் சோல் ரிப்பரோட பவர் இருக்கு நம்ம கன்சிடர் பண்ணா இச்சிகோவால எம்சியா இருந்திருக்க முடியாது. பவர் டைப் ஜான்பாக்டோ எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா மீலே வெப்பன்ஸா இருக்கிறப்ப கீரோ டைப் எல்லாமே ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸா அந்த மேஜிக்கல் எபிலிட்டிஸ் வச்சிருக்கோம். மேஜிக்கல் எபிலிட்டிஸ் இந்த சென்ஸ் வந்து எலமெண்டல் பவர்ஸ் எல்லாம் கீரோ டைப் பவர்ஸ் மாதிரி சொல்லலாம். அண்ட் இந்த எபிலிட்டிஸ் எல்லாம் ஏதாவது ஒரு எலமெண்டோ இல்ல சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். இதுல எலமெண்ட் பேஸ் ஜான்பாக்டோக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா அது யமமோட்டோட ருஜின் ஜங்கா அண்ட் டோஷிரோட ஹொருனியமாரோ சொல்லலாம். அப்புறமா இந்த மேஜிக் மாதிரி, அதாவது இந்த சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டிஸை பேஸ் பண்ண கீரோ டைப் ஜான்பாக்டோ இருக்குல்ல, இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா உனோஹானாவோட மினாசுகி அண்ட் ஷுன்ஷியோட கதென்கியோ கொடுத்துதாங்க. பவர் டைப் ஜான்பாக்டோ யூசர்ஸோட பர்சனாலிட்டி மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கலாம். பட் ஆனா அந்த கீரோ டைப் ஜான்பாக்டோ யூசர்ஸ்க்கு அது அப்படி இல்ல. இவனோட பர்சனாலிட்டியை ஒரு மாதிரி புரிஞ்சுக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உதாரணத்துக்கு உனோஹானோட பர்சனாலிட்டியை வெளியே இருந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி கேரிங்கான பர்சன் மாதிரி இருக்கும். பட் உனோஹானா ஹைட் பண்ணி வச்சிருக்க பர்சனாலிட்டி வந்து பார்த்தோம்னா அது ஒரு மாதிரி ரூத்லெஸ்ஸான கில்லரோட பர்சனாலிட்டியா இருக்கும். அண்ட் இதே தான் எல்லா கீரோ டைப் ஜான்பாக்டோ யூசர்ஸோட கேஸாவும் இருக்கும். அடுத்ததான் இந்த ஜான்பாக்டோட ஃபார்ம்ஸை பத்தி பார்க்கலாம். எல்லா ஜான்பாக்டோக்கும் 3 பேசிக் ஃபார்ம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் சீல்டு ஃபார்ம். அதாவது இந்த ஃபார்ம்ல இந்த ஜான்பாக்டோ எல்லாமே ஒரு சீல் பண்ணப்பட்ட கட்டானா மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லா சோல் ரிப்பர்ஸோட ஜான்பாக்டோவுமே அவங்களோட சீல்டு ஃபார்ம்ல ஒரு கட்டானா மாதிரி தான் இருக்கும். ஆனா சிலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு யமமோட்டோ வந்து ஒரு ஸ்டாக் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் இச்சிபே வந்து ஒரு பிரஷ் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். இது மட்டும் இல்ல, ஸ்குவாட் ஜீரோ இருக்க சோல் ரிப்பர்ஸோட எல்லா ஜான்பாக்டோட சீல்டு ஃபார்முமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஆனா நமக்கு நம்பர் 1 ஜான்பாக்டோ கிரியேட்டரான ஓஎட் சினிமையோட ஜான்பாக்டோவை மட்டும் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னே தெரியல. அண்ட் இதுக்கு அடுத்து ஜான்பாக்டோட செகண்ட் ஃபார்ம், அதாவது ஷிகாய். இதை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் இல்லைன்னா பார்ஷியல் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஷிகாய் ஃபார்ம் அச்சீவ் பண்ணணும்னா ஒரு சோல் ரிப்பருக்கு அந்த ஜான்பாக்டோட பேரை தெரிஞ்சிருக்கணும். இந்த சோல் ரிப்பர்ஸ் எல்லாம் இந்த ஜான்பாக்டோட பேர் ஒரு ஸ்பெஷல் டேர்ம், அதாவது கியோ கூட சேர்த்து கூப்பிடுவாங்க. இந்த கியோங்கிற டேர்ம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஜான்பாக்டோக்கு மேட்ச் ஆகுற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பியாக்கியோட ஜான்பாக்டோ பேர் வந்து சென்போன் சாக்ரா. அவன் ரிலீஸ் பண்றப்ப ஸ்கேட்டர் சென்போன் சாக்ரான்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். இப்படி இந்த சோல் ரிப்பர்ஸ் எல்லாருமே இந்த ஜான்பாக்டோட பேரை சொல்றது மூலயமா அவங்க இந்த ஜான்பாக்டோட ஸ்பிரிட்டை பார்ஷலா சமன் பண்ணுவாங்க. இது மூலயமா இந்த சோல் ரிப்பர்ஸால இந்த ஜான்பாக்டோட ஸ்மால் பார்ட் ஆஃப் பவர் யூஸ் பண்ண முடியும். இந்த பவர்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த சோல் ரிப்பர்ஸோட பர்சனாலிட்டியோ இல்ல இந்த ஜான்பாக்டோட பர்சனாலிட்டியோ மிரர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து இந்த ஜான்பாக்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் ஃபார்ம் தான் பன்காய். இந்த பன்காய்ங்கிற டெக்னிக்கை ஜான்பாக்டோட ஸ்பிரிட்டை மெட்டீரியலைஸ் பண்ணி அந்த பிசிக்கல் வேர்ல்டுக்கு கூட்டு வரது தான். ஒரு பன்காய் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு சோல் ரிப்பர் எவ்வளவுதான் ஸ்கில்ஃபுல்லா இருந்தாலுமே அட்லீஸ்ட் உங்களுக்கு 10 வருஷமா தான் ஆகும். நமக்கு இது வரைக்கும் ஹிஸ்டரி ஆஃப் சோல் சொசைட்டிலே வெறும் 2 பேர் தான் பன்காயை ஒரு 3 நாளுக்குள்ளேயே அச்சீவ் பண்ணிருக்காங்க. உரஹாரா இச்சிகோவால மட்டும் தான் இந்த ஃபீட் அச்சீவ் பண்ணிருக்க முடியும்.
உரஹாரா டென்ஷன் டான்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருப்பான். இந்த டிவைஸை யூஸ் பண்றது மூலயமா இந்த பன்கையோட ஸ்பிரிட் நம்மளால ஃபோர்ஸ்ஃபுல்லாவே மெட்டீரியலைஸ் பண்ண முடியும். இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு சோல் ரீப்பரால 3 நாளுக்குள்ளேயே பன்கையை அச்சீவ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த 3 நாள் தாண்டிட்டா அது அவங்களோட உயிருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து உருவாக்கும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெக்னிக்கை வெறும் 2 பேர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணி அவங்களால சக்சஸ்ஃபுல்லா பன்கையுமே அச்சீவ் பண்ணிருக்க முடியும். அண்ட் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இந்த ஷிகாய்க்கும் பன்கைக்கும் ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நமக்கு பன்கைனா செகண்ட் ரிலீஸ், அதாவது இந்த ஷிகாயோட அடுத்த ரிலீஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பன்கை அண்ட் ஷிகாய் வந்து கோரிலேட் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் டைப் ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷிகாயை வந்து அப்கிரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இச்சிகோட பன்கை டென்சா சாங்கெட்ஸோ அவனோட பிளேடோட சைஸை கம்மி பண்ணிட்டு அவனுக்கு ஸ்பீட் அண்ட் பவரை கொடுக்கும். பியாக்கியோ அவனோட ஷிகாயான ஸ்கேட்டர் சென்பான் சாக்கரை யூஸ் பண்றது மூலமா அவனோட பிளேடை வந்து 1000 ஃபிளவர் பெட்டல்ஸா மாத்துவான். அண்ட் அவன் பன்கையான சென்பான் சாக்கரை காகியோஷி யூஸ் பண்றப்போ அந்த ஒவ்வொரு பெட்டலுமே இன்னொரு 1000 பெட்டலா டிவைட் ஆகும். சோ பியாக்கியா வந்து இச்சிகோவை பார்த்து அதெல்லாம் ஒரு பன்கைன்னு கேட்கற மாதிரி இச்சிகோவே பியாக்கியாவை பார்த்து கேட்டுக்கலாம் போல. ஏன்னா இச்சிகோட சைஸ் கம்மியானா பியாக்கியா வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளவுதான். டோஷிரோ அவனோட ஷிகாயை யூஸ் பண்றது மூலமா அவனோட உடம்புல சில பார்ட்ஸை ஹுருனிமாரோட பார்ட்ஸை யூஸ் பண்ணி ஐஸை சமன் பண்ணுவான். பட் இதே அவன் பன்கை யூஸ் பண்றப்ப அவன் மொத்தமாவே ஹுருனிமாருவா மாதிரி அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே ஆல்ரெடி இருக்க ஒரு எபிலிட்டி வந்து ஆம்பிளிஃபை பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இந்த சோல் ரிப்பர்ஸோட பர்சனாலிட்டியை பத்தி ஹிண்ட் கொடுத்திருப்பாங்க. நான் இப்ப சொன்ன எல்லா சோல் ரிப்பர்ஸோட பர்சனாலிட்டியுமே மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருக்கும். அண்ட் செகண்ட் டைப் தான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது. இதுல ஷிகாயோட எபிலிட்டியும் பன்கையோட எபிலிட்டியும் சில டைம் டிஃபரெண்டாவோ இல்ல ஆப்போசிட்டா கூட இருக்கும். உதாரணத்துக்கு உனோஹனாவோட ஜான்பாக்டோவை பார்த்தோம்னா இதோட ஷிகாயோட பேரு மினாசுகி. இது வந்து எல்லாரையும் ஹீல் பண்ணும். ஆனா அதே சமயம் இதோட பன்கையோட பேரு மினாசுகி தான். பட் இது எல்லாரையும் டிஸ்ட்ராய் பண்ணும். ஷுன்ஷியோட கட்டன்ஜே கோல்ஸோ அதோட ஷிகாய் ஃபார்ம்ல சில்ட்ரனோட கேம்ஸை ரியாலிட்டிக்கு கொண்டு வரும். பட் அது அதோட பன்கையோட கேஸ்ல அடல்ட் கேம்ஸ், அதாவது 2 அடல்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு டிராமாவை ரியாலிட்டிக்கு கொண்டு வரும். இதெல்லாம் நம்ம ஷுன்ஷியோட பன்கையான தியேட்டர் சொசைட்டில பார்த்திருப்போம். அப்படியே நம்ம உரஹாரோட ஜான்பாக்டோ பார்த்தோம்னா அவனோட ஷிகாய் வந்து எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணும், ஆனா பன்கை வந்து எல்லாத்தையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். சோ இப்ப இந்த ஜான்பாக்டோ எல்லாத்தையும் பாத்தீங்கல்ல, இதோட ஷிகாய்க்கு ஒரு எபிலிட்டி இருக்கு, ஆனா பன்கைக்கு ஒரு டிஃபரெண்டான எபிலிட்டி இருக்கு. இது இந்த சோல் ரிப்பர்ஸோட காம்ப்ளெக்ஸான பர்சனாலிட்டியை போர்ட்ரே பண்ணுது. உனோஹனாவை வெளியே இருந்து பார்க்க ரொம்பவே கேரிங்கா ஒரு மாதிரி பாசமா இருக்க மாதிரி போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. பட் உனோஹனா பாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரூத்லெஸ் கில்லரா இருந்திருப்பா. ஆனா அதே நம்ம சுன்ஷியோட கேஸ்ல பார்த்தோம்னா முக்காவாசி டைம் ஒரு கேப்டன் மாதிரி பொறுப்பேற்றுக்காம சின்ன பையன் மாதிரி விளையாண்டு இருப்பான். ஆனா அதுவே கொஞ்சம் சீரியஸ் ஆகுறப்ப அவனோட பர்சனாலிட்டி கம்ப்ளீட்டாவே மாறிடும். அண்ட் நான் உரஹாராவை பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் பாக்குறதுக்கு வெளியே ஒரு காமெடியான ஜோக்கர் மாதிரி இருந்தாலும் வரப்போற எல்லா ப்ராப்ளம்ஸையும் பிரேக் பண்ணி அதுக்கு கன்னிங்கான ஒரு சொல்யூஷன் யோசிச்சு வச்சிருப்பான். ஐசனோட பிளான்ஸை ரைவல் பண்ற அளவுக்கு கன்னிங்னஸும் இன்டெலிஜென்ஸும் உரஹாரா கிட்ட மட்டும் தான் இருக்கு. இது மாதிரி உங்களோட ஷிகாய் அண்ட் பன்கை எல்லாமே உங்களோட டுவல் பர்சனாலிட்டியை குறிக்குது. அப்புறம் அந்த ஜான்பாக்டோ எல்லாத்துக்குமே இன்னர் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு டைமென்ஷன் இருக்கும். நம்ம இச்சிகோ கூட ஜான்கெட்ஸ் சொல்லியிருப்பாருல, நீ கவலைப்பட இந்த உலகத்துல மழை பெய்யும்னு சொல்லிட்டு, அதே வேர்ல்டு தான். நம்ம இந்த ஜான்பாக்டோட ஷிகாயை ரிலீஸ் பண்ணா இந்த இன்னர் வேர்ல்ட்ல தான் ஜான்பாக்டோட பவர்ஸ் மட்டும் வரும். அண்ட் நம்ம பன்கை ரிலீஸ் பண்றப்ப இந்த இன்னர் வேர்ல்ட்ல இருக்க ஜான்பாக்டோட ஸ்பிரிட் வந்து நம்ம ரியல் வேர்ல்ட்ல மெட்டீரியலைஸ் ஆகும். இந்த ஜான்பாக்டோ எல்லாம் வெறும் காம்பேட்காக மட்டும் இல்ல, இதுக்கு மத்த பர்பஸும் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் தான் கான்செப்ட் பெர்ஃபார்ம் பண்றது. ஹியூமன் வேர்ல்ட்ல இருக்க ஸ்பிரிட் பிளஸஸ்க்கு சோல் ஃபியூனரல் பண்ணி அவங்க வந்து சோல் சொசைட்டிக்கு அனுப்பி வைக்கிறது. அதுக்கு அடுத்து இந்த ஜான்பாக்டோ யூஸ் பண்ணி தான் ஹால்ஸை டெர்மினேட் பண்ண முடியும். இது டெக்னிக்கலா ஃபைட்டிங் கடையில தான் வரும். பட் சோல் ரிப்பர்ஸ் இதை பியூரிஃபைங் தான் நினைக்கிறாங்க. ஸோ நம்மளும் இதை பியூரிஃபைங்னே கூப்பிடலாம். அண்ட் லாஸ்டா ஜான்பாக்டோ யூஸ் பண்ணி செங்காய்மன் ஓபன் பண்றது. அண்ட் இந்த ஜான்பாக்டோஸ்ல கான்ஸ்டன்ட் ரிலீஸ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது இந்த ஜான்பாக்டோ வந்து எப்பயுமே ஷிகாய் ஸ்டேட்ல தான் இருக்கும். அண்ட் இந்த ஸ்டேட்ல நம்மளுக்கு ஆல்ரெடி ஜராக்கியோட ஜான்பாக்டோ இருக்கதா சொல்லியிருப்பாங்க. பட் அது உண்மை இல்லை. ஏன்னா ஜராக்கி அவன சிப்டு பிளேட்ல இருந்து தான் அவனை ஷிகாய் அச்சீவ் பண்ணியிருப்பான். இப்போதைக்கு நமக்கு இந்த கான்ஸ்டன்ட் ரிலீஸை தெரிஞ்ச ஒரே ஜான்பாக்டோனா அது இச்சிகோட ஜாங்கெட்ஸோ மட்டும்தான். அண்ட் அடுத்ததா டுவல் டைப்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். மோஸ்ட்லி சோல் சொசைட்டில இருக்க எல்லா சோல் ரிப்பர்ஸ்க்குமே ஒரே ஒரு ரசா வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதை வச்சுதான் அவங்க ஜான்பாக்டோ ஐகான் பண்ணி ஷிகாய் அண்ட் பன்கை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு ஷுன்ஷியோட கத்தன்ஜோ கோட்ஸோ அண்ட் முக்கிட்டாக்கோட ஷோகியானோ காட்டவரி இது ரெண்டுமே டுவல் டைப் ஜான்பாக்டோன்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல நமக்கு இது 2 மட்டும் தான் மொத்த சோல் சொசைட்டிலுமே டுவல் டைப் ஜான்பாக்டோன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் லேட்டரா நம்மளுக்கு 1000 பிளட் வார்ல இச்சிகோ டுவல் டைப் ஜான்பாக்டோ யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஒரு பிளேட் வந்து அவனோட குன்சி பவர்ஸும் இன்னொரு பிளேட் அவனோட சோல் ரிப்பர் பவர்ஸும் டினோட் பண்ணும். ஸோ அவ்வளவுதான், இதை நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஜான்பாக்டோ பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணது உங்களோட வீப் டிவி சைனிங் ஆஃப்.